ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சாம்பார் சாதம். அதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போது 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். கட் பண்ணி வச்ச காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி 9 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் விசில் வரதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி செஞ்சு வச்ச மசாலாவை தாளித்து நம்ம சாதத்தை கூட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்த உடனே மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் சாதத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். குக்கர் ஒரு 6 விசில் வச்சுருக்கோம். நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.